பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் சீசன் வந்துவிட்டால் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகை தரார். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை மேற்கோள் காட்டி இதையெல்லாம் பிரதமர் நிறைவேற்றுவாரா அப்படின்ற ஒரு கேள்விகளை முன் வச்சிருக்காரு. இந்த கேள்வியுடைய முக்கியத்துவம் என்ன? பிரதமருடைய வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? பிரதமருடைய வருகையை முன்னிட்டு முதலமைச்சர் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அவர் தேர்தல் பல முறை வராரு. ஒவ்வொரு தேர்தலை ஒட்டியும் 6-7 முறை வராரு. ஆனா தமிழ்நாட்டு தேவையான சில பிரச்சனைகளை முன்வைத்து தமிழ்நாடு அரசு கோரிக்கைகளை முன்வைக்கும் போது அதை நிறைவேற்றுவது இல்லை. அது தவிர இயல்பாகவே மாநிலத்துக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில உண்டான நடைமுறையில புதிய புதிய நிபந்தனைகளை போட்டு தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய, மாநில அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருப்பதும் நடந்திருக்கிறது. குறிப்பாக பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய கல்வி நிதி, PM ஸ்ரீ பள்ளிகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம், மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற நிபந்தனை போன்ற பல்வேறு விஷயங்கள் காரணமாக 2 ஆண்டுகளாக வராம இருக்குது. அதையும் இப்ப நினைவூட்டுகிறார். இப்படி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய, தமிழ் மக்களுக்கு சேர வேண்டிய இயல்பான நிதியை கூட பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு பல விஷயங்களை செய்கிறோம் என்ற வாக்குறுதியை கொடுக்கும் விதமாக பேசுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வெள்ள நிவாரண நிதியாக கேட்டதும் கிடைக்கல. அதற்கு பிறகு மெட்ரோ ப்ராஜெக்டுக்காக கொடுத்த கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிதியும் மறுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நடந்த நிகழ்வுகளை அவர் குறிப்பிடுகிறார். அது இந்த நேரத்தில் நினைவு கூறுவது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளின் நிலை. அதனால பிரதமர் இன்று வரும்போது அவங்க தேர்தல் கூட்டணி, அடுத்த தேர்தலில் வெற்றி, ஆட்சி மாற்றம் அல்லது இங்கு இருக்கக்கூடிய வேறு சில பிரச்சனைகள்னு அவர்கள் பேசலாம். ஆனா அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமையிலிருந்து தவறிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத முதலமைச்சர் தன்னுடைய ட்வீட்ல குறிப்பிடுகிறார் அப்படின்றதான் நான் அதை புரிந்து கொள்கிறேன். திரு ஜென்ராம், இப்ப பிரதமருடைய ட்வீட், பியூஷ் கோயலுடைய பேட்டி, இது எல்லாத்துலயுமே திமுக அரசு ஊழல் அரசு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தேர்தலுக்கு முன்னதாக ஒரு அஜெண்டா செட் பண்றதை பார்க்க முடியுது. இதுக்கு கவுண்டரா திமுக தரப்புல இருந்து மாநில உரிமைகள் எந்தெந்த விஷயத்துல பாஜக தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கு அப்படின்ற விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இதுதான் இந்த பிரச்சாரம் முழுக்க எதிரொலிக்குமா? இந்த அஜெண்டாவை 2 பேருமே சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாடு அரசு இந்த 5 ஆண்டுகள்ல என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதை முதல்ல சொல்லுவாங்க. அதே சமயத்துல இதையெல்லாம் நிறைவேற்றும் போது என்னென்ன தடைகள் இருந்தன அப்படிங்கிறத சொல்லும் போது ஒன்றிய அரசு ஒத்துழையாமை அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு குறுக்க ஒரு செயல்பாடாக ஆளுநருடைய செயல்பாடு, பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடை முடக்கும் விதமாக ஆளுநராக வேந்தர் இருந்து செய்யக்கூடிய நிலைகள் போன்று தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய வேலைகளுக்கு தடையாக எப்படி ஒன்றிய அரசும் ஒன்றிய அரசினுடைய துறைகளும் அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்களும் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்லித்தானே ஆகணும். அந்த விதத்துல சொல்லும் போதுதான் ஒன்றிய அரசுக்கு எதிரான பேச்சே தமிழ்நாடு அரசு பேசுது. மற்றபடி தேர்தல் பிரச்சாரத்துல ஒன்றிய அரசை முன்வைத்து பேசணுங்கிறது நோக்கம் இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசு செயல்படுவது பேசும்போது அதையும் குறிப்பிட வேண்டியதாக இருக்கு. இதை தாண்டி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டினுடைய செயல்பாடு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், கல்வித்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் போன்ற எல்லாவற்றுக்கும் ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருக்கு என்று விருதுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு புறம் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாரு விருதுகளை கொடுத்தார்களோ அவர்கள் அமைச்சர்களாக அங்கு விருது கொடுக்கிறார்கள், கட்சிக்காரராக இங்கு இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, தொழில் முதலீடு எதுவும் வரல, வளர்ச்சியே இல்லை, ஸ்டாலின் அரசு செயல்படவே இல்லை என்று இங்கு அரசியல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இந்த வேறுபாடையும் சுட்டிக்காட்ட வேண்டியது இருக்கு. நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சர் பியூஷ் கோயல் இங்கு செய்து விட்டு போன பிரச்சாரத்தை முன்வைத்து அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அதுல இறை நம்பிக்கையாளர்களையும் ஆன்மீக நம்பிக்கையாளர்களையும் மத வெறிக்கு உட்படுத்தும் விதமாக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்குது பாஜக.
அதிலிருந்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும், தமிழ்நாட்டை மோதல் களமாக்குகிறார்கள், அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள். இது போன்ற அவர்களுடைய செயல்பாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறதுன்னு ஒரு அறிக்கையை விட்டிருந்தாங்க. அந்த ப்ராசஸும் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது முதலமைச்சர் அடுத்து ஏதேனும் சொல்ல வேண்டியது வந்தால் அப்போ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அதையும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இது அதாவது என்னென்ன விஷயங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்பாட்டுக்கு மாறானதாக இருக்கிறதோ அவற்றை முன்வைத்து இங்கு ஒரு பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை போகிறது போன்ற செய்திகள் தான் இன்று இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு பிரச்சாரமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இரண்டு கூட்டணிகளுக்கும் இடையில உண்டான பிரச்சாரம் எப்படி இருக்கும், இதை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய இன்னும் இரண்டு அமைப்புகள் உள்ளுக்குள்ள வரும்போது அதை பற்றியும் இரண்டு பேரும் பேசுவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜென்ராம். இன்று மாலை 3 மணிக்கு மதுராந்தகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க வருகை தர இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல கேள்விகளை பிரதமருக்கு முன்வைத்திருக்கிறார். தேர்தல் சீசன் வந்தால் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் பிரதமர் என்ற விமர்சனத்தை முன்வைத்ததோடு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் எப்போது வரும், 8 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் எப்போது முடியும், தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட வேண்டிய கல்வி நிதி எப்போது கிடைக்கும் என்பது போன்ற பல கேள்விகளை பிரதமர் முன்பாக வைத்திருக்கிறார். இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பதிலளிப்பாரா என்ற ஒரு தொனியில் இந்த விமர்சனமும் கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணி அமைந்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் பொதுக்கூட்டமாக இந்த கூட்டம் கருதப்படுகிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக பங்கேற்கிறார். கடந்த மக்களவைத் தேர்தலில் சுமார் 8 முறை தமிழ்நாட்டுக்கு பரப்புரைக்காக வந்த பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தமிழ்நாட்டிற்கு தேர்தல் வருவதன் காரணமாக இப்போ தேர்தல் சீசன் வர இருக்கிறது. இதன் காரணமாக மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வர இருக்கிறார். கடந்த காலங்களில் நடைபெற்ற தமிழ்நாடு சந்தித்த பேரிடரின் போது தமிழ்நாட்டிற்கு வருகை தராத பிரதமர் தற்போது தேர்தல் வருவதன் காரணமாக இந்த சீசனுக்கு வருகை தந்திருக்கிறார் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமரை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசிடம் முன்வைத்த பல கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதையும் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட வேண்டிய பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கப்படாமல் இருப்பதையும் சுட்டிக்காட்டி இதெல்லாம் எப்போது வரும், தமிழ்நாட்டின் நலன் எப்போது உறுதி செய்யப்படும் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யக்கூடிய பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதும் தோல்வியையே தரும் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்போது வரும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் வேகம் எடுத்திருக்கூடிய நிலையில் என்டிஏ கூட்டணி அமைந்த பிறகு இன்று முதல் முறையாக பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. திமுக அரசை ஊழல் அரசு என்று பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டக்கூடிய கருத்து மூலமாக கூறியிருக்கிறார். இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார்.